கருவேப்பிலை குழம்புக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம தடக்கிட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி கருவேப்பிலையை இதை சேர்த்துக்கலாம். கருக விடாமல் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கலர் மாறாமல் நல்லா எண்ணெயிலேயே சிம்மிலே வச்சு வதக்கிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பிலை. எல்லா காய்கடையிலையும் நம்ம காய் வாங்கினா இது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு பொடி, இட்லி பொடி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி மிளகாத்தூள் அரைக்கும் போதும் நம்ம அதில் நல்லா காய வச்சோ இல்லை எண்ணெய் இல்லாமல் வதக்கியோ ஒரு முருன்னு ஆக்கி நம்ம அது மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படி தாங்க மிளகாத்தூளில் கருவேப்பிலை எப்பயுமே சேர்த்துப்பேன். இது நம்ம நல்லா வச்சுட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா நம்மளுக்கு முறுன்னு வதங்கிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பிடிச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். நான் சின்ன வெங்காயத்தில் செஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். பூண்டு இதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். புளியை கொஞ்சமாக ஊற்றிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்தோம்னா குழம்பு நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக ஊற்றணும், எவ்வளோ நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் மசாலா தூள் தாங்க சேர்த்துருக்கேன். வீட்டில் உள்ள மசாலா தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் அளவு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி விட்ருக்கோம் இல்லையா. தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா திக்காயிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இது மண் சட்டிங்கிறதுனால நம்மளுக்கு குழம்பு இன்னும் திக்காயிடும். பாருங்கள், நான் அடுப்பு ஆஃப் ஆகியும் இவ்வளோ நேரம் கொதிக்குது. இது கூட நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. சேர்க்கும்போது நம்மளுக்கு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், அருமையாக இருக்குது. இது ஆறுனுச்சுன்னா இன்னும் திக்காயிடும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நீங்களும் இதேமாரி கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான். பொடியாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த காரக்குழம்பு தாங்க. கருவேப்பிலை குழம்பும் இன்றைக்கி புடலங்காய் பொரியலும் தான். இதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதை விட நீங்கள் சுட்ட அப்பளத்தை வச்சு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே காரக்குழம்புக்கு அப்பளம் நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.